Truth table, a table showing the relationship between truth values of simple statements and the truth values of compound statements formed by using these simple statements is called truth table. அதாவது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கு இடையே இருக்கிற ஒரு தொடர்புன்னு சொல்லலாம். அதனுடைய அந்த ட்ரூத் வேல்யூ அதனோட எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னால் அது அந்த ட்ரூத் வேல்யூ மூலமாக தான் அது வெளிப்படும். அப்படி ஒரு அட்டவணையை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த சிம்பிள் சென்டென்ஸுக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன், அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இந்த ட்ரூத் வேல்யூ மூலமாக மட்டும்தான் அது பேஸ் பண்ணியிருக்கும். அது மூலமாக தான் அது வெளிப்படும். அப்படி ஃபார்ம் பண்ணுற ஒரு டேபிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் நெகேஷன் P அப்படின்னு சொல்கிறோம். லெட் P be any simple statement, then the negation of P is a statement whose truth value is opposite to that of P. It is denoted by negation P. Is read as not P ன்னு சொல்லலாம் அதை. ஸோ Pங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஸோ சிங்கிள் வேரியபிள் எடுக்கும்போது அதனுடைய ஃபார்முலா 2 power 1 is equal to 2 rows அதில் இருக்கும். ஸோ Pங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துட்டோம்னா வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ அதனுடைய ஆப்போசிட் நெகேஷன் P அப்படின்னா ஆப்போசிட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லலாம். இது ட்ரூனா இது ஃபால்ஸாக இருக்கும், இது ஃபால்ஸ்னா ட்ரூவாக இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. த ட்ரூத் வேல்யூ ஆஃப் நெகேஷன் P ட்ரூ. நெகேஷன் P ட்ரூவாக இருந்தால் P ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் ஆகிடும். Let P and Q be any two simple statements. The conjunction of P and Q is obtained by connecting P and Q by the word and. So conjunction அப்படின்னு சொன்னால் and யூஸ் பண்ணணும். It is denoted by P cap Q or hat Q. இது பார்க்கறதுக்கு ஒரு கேப் தொப்பி மாதிரி இருக்கிறதுனால இதை கேப்புன்னு சொல்லலாம், அல்லது ஹேட்டுன்னு சொல்லலாம், ஆண்டுன்னு சொல்லலாம், கன்ஜங்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த கனெக்டிங் வேர்டை நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ட்ரூத் வேல்யூ என்னவாக இருக்கும்னா P கன்ஜங்ஷன் Q வந்து ட்ரூவாக தான் இருக்கும். வென்எவர் போத் P and Q ஆர் ட்ரூ. Pயும் Qவும் ட்ரூவாக இருந்தால் அது ட்ரூவாக இருக்கும், அதர்வைஸ் இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ P and Q ட்ரூனா ட்ரூ, அதர்வைஸ் அது டேர்ம் வேறு எந்த கண்டிஷன் இருந்தாலும் அது ஃபால்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ஜங்ஷன். த டிஸ்ஜங்ஷன் ஆஃப் எனி டூ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் P and Q is the compound statement obtained by connecting P and Q by the word or. It is denoted by P disjunction Q. It's a read as P disjunction Q or P cup Q. The truth value of P cup Q is false whenever both P and Q are false and it is true otherwise. அதாவது இந்த ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நம்ம ஆர் அப்படிங்கிற வேர்டு வந்து அது ஒரு கனெக்டிவிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இது பார்க்குறதுக்கு கப்பு மாதிரி இருக்கிறதுனால ஸோ P cup Q அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய ரூல் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸாக இருக்கும், அதர் என்ட்ரிஸ் எல்லாமே ட்ரூ ஆகிடும். ஸோ P cup Qக்கு ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ், அதர்வைஸ் என்ன ஆகும்னா எல்லாமே ட்ரூ ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12.12 write a statements in words corresponding to negation P conjunction Q or P cap Q hat Q ன்னு சொல்லலாம். P cup Q disjunction and Q disjunction negation P where P is it is cold and Q is it is raining. ஸோ Pங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து it is cold அப்படின்னு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். Q அப்படிங்கிறது it is a raining அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ P it is cold, Q it is raining. நெகேஷன் P நெகேஷன் அப்படின்னா நாட் ஆர் ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ it is cold அப்படின்னா it is not cold. P cap Q, P cap Q conjunction Q. It is cold conjunction அப்படின்னா and அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ it is cold and raining. P disjunction Q, it is cold or raining. ஆர்ங்கிற வேர்டு நம்ம டிஸ்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் Q disjunction negation P. அப்போ இதுக்கு நம்ம ஆருங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும், நெகேஷனுக்கு நாட் வரணும். ஸோ Q அப்படிங்கிறது என்ன இட் இஸ் ரெய்னிங். ஸோ Qக்கு இட் இஸ் ரெய்னிங் போட்டுக்கிறோம். ஆர் இட் இஸ் நாட் கோல்டு, ஏன்னா இங்கே நெகேஷன் P கொடுத்ததுனால நாட் கோல்டு. ஸோ இட் இஸ் ரெய்னிங் ஆர் இட் இஸ் நாட் கோல்டு. நெக்ஸ்ட் ஒன் conditional statement. The conditional statement of any two statements
P and Q is the statement if P then Q and it is denoted P then Q. ஸோ இது ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சிம்பிள். இந்த then அப்படின்னு ரீட் பண்ணுறோம். Here P is called hypothesis or antecedent and Q is called the conclusion or consequence. P then Q is false only if P is true and Q is false. So very important point. P then Q. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபஸ்ட்டு ட்ரூ இருக்கணும், செகண்ட் ஃபால்ஸ் இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அதர்வைஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ P, Q, it has two variables. So 2 power 2 equal to 4 rows. So P, true, true, false, false, and Q column, true, false, true, false. P then Q, true, false, true, false. Because the condition is the first one is true, the second one is false, it is false, otherwise it is true. So first true இருக்கணும், second false இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுடைய கண்டிஷன். பாக்கி எல்லாமே உங்களுக்கு ட்ரூ ஆகிடும். சரியா? அப்போ எனி டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் P and Q ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம P then Q அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரூ இருக்கணும், செகண்ட் ஃபால்ஸ் இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இதில் Pக்கு வந்து நம்ம ஹைப்போதசிஸ்ன்னு சொல்கிறோம், Qங்கிறது கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு அந்த போத் சைட்ஸ் ஏரோ மார்க் இருக்கும். The biconditional statement of any two statements P and Q is the statement P if and only if Q, and it's denoted by P if and only if Q. Its truth value is T. Whenever both P and Q have the same truth values, otherwise it is false. அதாவது பைகண்டிஷனுடைய மீனிங் PQ ரெண்டுமே வந்து சேம் ட்ரூத் வேல்யூஸ் இருந்ததுன்னா அது ட்ரூ ஆகிடும். ஸோ ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், அதே மாதிரி ட்ரூ ஆகிடும். அதர்வைஸ் இது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், EOR. ஸோ சிம்பிள் ஒரு கப் மாதிரி போட்டு மேலே ஒரு பார் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய கான்செப்ட் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பை கண்டிஷனலுடைய கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா ட்ரூத் வேல்யூ சேமாக இருந்தால் ட்ரூ ஆகிடும், அதர்வைஸ் ஃபால்ஸ். இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ட்ரூத் வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகிடும். அதான் பாருங்கள், ட்ரூ 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 ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ஃபால்ஸும் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ரெண்டுமே வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ சேம் ட்ரூத் வேல்யூனா ஃபால்ஸ், டிஃப்ரெண்ட் ட்ரூத் வேல்யூனா ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் டாட்டாலஜி. டாட்டாலஜிங்கிறது ப்ராப்ளத்தில் லாஸ்ட் என்ட்ரிஸ், அதாவது லாஸ்ட் காலம் ஃபுல்லாக ட்ரூவாக இருந்தால் அது டாட்டாலஜி, ஃபால்ஸாக இருந்தால் அது கான்ட்ரடிக்ஷன். நெக்ஸ்ட் கான்டின்ஜென்சின்னு கொடுத்துருக்கு இல்லையா, எ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நெய்தர் டாட்டாலஜி நார் கான்ட்ரடிக்ஷன் இஸ் கால்ட் த கான்டின்ஜென்சி. அதாவது ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே கம்பைண்டாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம கான்டின்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். Logical equivalence. Any two compound statements A and B are said to be logical equivalent. அதாவது ஏயும் பியும் லாஜிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொன்னால் ஏல இருக்கிற ட்ரூத் வேல்யூஸ் தான் பிலையும் வரும். அது ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்கும். சிம்ப்ளி ஈக்குவலண்ட் இஃப் த காலம்ஸ் கரஸ்பாண்டிங் டு A and B in the truth table have identical truth values. The logical equivalence of the statement A and B is denoted by A is identical to B or A is equivalent to B. ஸோ அது வந்து நம்ம ஐடென்டிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் கிவ்ஸ் ஆர் இம்ப்ளைஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இஃப் A and B are logically equivalent, then A is biconditional to B must be tautology. ஸோ A and B are logically equivalent, A and B லாஜிக்கலி ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பைகண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டாட்டாலஜியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய கண்டிஷன்.